பஸ்ஸே ஏறாம எப்படி வாழ்க்கை ஓட்டுறது? அப்புறமேட்டு தான் பஸ் தான் கூப்பிட்டு சொன்னார், இதான் கடைசி பஸ் விட்டுறாதுன்னு. இதுக்கப்புறம் பஸ் கிடையாது. அப்பதான் பாலாஜி வந்து சொல்றாப்ல, பஸ்ல இடம் இருக்கு, சீட்டுல எல்லாம் யோசிக்க கூடாது, தொங்கினாலும் போயிடணும். அதனால நம்ம சொன்ன அத்தனை பஸ் ஏறி இருக்கும்ல, அதனால நம்ம ப்ராக்டிக்கலா இருக்கும்ல. இது என்னைக்காவது அப்புறம் பஸ் பஞ்சர் ஆகும், பிரேக் டவுன் ஆகும், எதுக்கு நம்ம வாழ்க்கையே பிரேக் டவுன்ல தான் இருக்குது. ஸோ நம்ம திருப்பி அதெல்லாம் பல பஸ் உங்க மேல ஏறி இருக்கோம். அதனால தாங்க இவ்வளவு சர்வே ஆகி நிக்கிறேன். எவ்வளவு அடி வாங்கினாலும் தாங்குறேடா. ஏங்க யாராவது நம்புவாங்களா? 38 வயசு வரைக்கும் எதுவுமே இல்லை லைஃப்ல அப்படின்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? சஜி நீ நம்புவா? சஜி எங்க நடந்தது ஃபர்ஸ்ட் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அது ஆக்சுவலி சஜு நீங்க சொல்றீங்க அவர் மொழியே சரியில்லை சஜு, எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. என்ன ப்ரோ? லவ் மேரேஜ் தான். அதான் ஒண்ணும் இல்லை. அதே இவ்வளவு தயங்குனீங்க, எனக்கு புரியலையே. இல்ல அது எப்படி நடந்தது நான் சொல்லிடுறேன். இப்போ உங்களை ஒரு காமன் ஃப்ரெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, ஜெனரலா மீட் பண்றோம். எல்லா லவ்ல இந்த ஃப்ரெண்டுங்க தான். ஐயா அந்த ஃப்ரெண்டுங்களை ஃபர்ஸ்ட் கட் பண்ணோம். ஏங்க ரொம்ப முக்கியங்க. அப்புறம் இல்லைன்னா எப்படிங்க கனெக்ட் கிடைக்கும்? இப்போ சென்னைக்கும் மேட்டுப்பாளையத்துக்கும் எப்படிங்க கனெக்ட் நடக்கும்? ஷீஸ் மேட்டுப்பாளையம். ஸோ அதனால அந்த கனெக்ட் ஒரு காமன் ஃப்ரெண்ட் மூலமா நடக்குது. ஸோ நடந்துச்சு, அப்படியே நடந்துச்சு. இங்கே உட்காந்துட்டோம். ஸோ 38 ஐ திங்க் அவளை மீட் பண்ணும்போது before that there was no girlfriends or இல்லை அப்படிலாம் நம்மளுக்கு நம்ம தான் சொல்லலாம். நம்ம மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டுங்க எப்படிங்க நடக்கும்? அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டேரக்டர் சினிமாவில், அப்புறம் ஆக்டர், அது சப்போர்ட்டிங் ஆக்டர். மெக்கானிக் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் பல விஷயம் லைஃப்ல நடக்கும். சரி அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் ஆன் த கோல நடந்துகிட்டே இருக்கும். அவ்வளோதான். இந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து அடுத்த பஸ் ஸ்டாப்ல இறங்கி போயிடும். அவ்வளோதான். பஸ்ஸே ஏறாம எப்படிங்க வாழ்க்கை ஓட்டுறது? அப்புறமேட்டு தான் பஸ் தான் கூப்பிட்டு சொன்னார், இதான் கடைசி பஸ் விட்டுறாதுன்னு. இதுக்கப்புறம் பஸ் கிடையாது. அப்பதான் பாலாஜி வந்து சொல்றாப்ல, பஸ்ல இடம் இருக்கு, சீட்டுல எல்லாம் யோசிக்க கூடாது, தொங்கினாலும் போயிடணும். அதனாலதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். அவள் அந்த பாஸ் அனுபவங்கள்னால எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்க முடியும். இருந்தாலும் நம்ம சரி அவங்க தான் போயிட்டாங்களே, நம்ம திருவிளையாடல் ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லி மீட் பண்ணலாமே. சரி இல்ல சரி மீட் பண்ணலாமே, மீட் பண்ணி பேசணும். ஆக்சுவலி ரொம்ப நாள்லாம் எடுக்கலைங்க. மீட் பண்ணி ஒரு மாசம் கூட இருக்காதுங்க. அதுக்குள்ளேயே நான் ஒரு 1 வீக் அதுக்குள்ளதான் இருக்கும். சரி இது தெரிஞ்சு ஒர்க்னு. ஆனா ரொம்பலாம் யோசிக்க வேணாம், டிசைட் பண்ணலாம். நான் சொன்னேன் சரி இது என்னத்துக்கு ரொம்பலாம் ப்ரொலாங் பண்ணிட்டு. நான் எங்க வீட்டில் சொல்றேன், பட் நான் தெளிவா இருந்தேன். 2 பேர் வீட்லையும் ஓகே சொன்னா மட்டும்தான் இது நடக்கணும்னு. நான் எங்க வீட்டில் ஃபர்ஸ்ட் சொல்றேன், அப்புறம் நீ உங்க வீட்டில் சொல்லு. ஆனால் உங்க வீட்லையும் ஓகே சொல்லணும். அப்போ என்ன, நான் ஃப்ரம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பேக்ரவுண்ட். ஏன்னா எங்கள் வீட்டில் யாருக்குமே சினிமா தெரியாது, உங்கள் வீட்லையும் தெரிய வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, பொலிட்டிக்கல் கனெக்ட் இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீ பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்க. ஸோ இது ஒரு மாதத்துக்குள்ளேயே தான் நடக்குது. நடந்து எங்கள் வீட்லையும் சொல்லிட்டேன்னா 3 மாதம் கழிச்சு அப்புறம் பீரியடுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் ஓகே இல்லைன்னா அதுக்கப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் ஹார்ட் ஃபீலிங்ஸ் அதெல்லாம் நடக்கும்ல, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் வீட்டில் சொன்னேன். எங்கள் வீட்டில் உடனே ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க வீட்லையும் ஓகே சொல்லிட்டாங்க. சார் நான் நேரில் உங்கள் வீட்டில் ஒரு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேரில் வரேன்னு சொல்லி நேரில் போய் மீட் பண்ணி அவங்க அப்பா அம்மாட்ட பேசினேன். நீங்களே பேசிருக்கீங்க? ஆமாம், நான் இதெல்லாம் ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் நீங்களே போயிட்டு பேசுறீங்க? நான் ஃபோன்ல ஓகே. அதுக்கப்புறம் 2 வீக்ஸ் கழிச்சு he came. So என்ன, how did you convince? போய் அப்பா அம்மா பாத்தீங்க ஸ்ட்ரைட்? இல்ல அதான் அவங்க ஆல்ரெடி ஓகே சொல்லிட்டாங்களே, தெரிஞ்சதா நம்ம போறோம். பொண்ணு கொடுக்க மாட்டாங்க சொன்னா நம்ம நான் போயிருக்கவே மாட்டேன் அந்த பக்கமே. சீரியஸா ஒருவேளை உங்களை பார்த்துட்டு தம்பி நாங்க சொல்றோம் தம்பி அப்படி சொல்லியிருந்தா கூட நான் வாக் ஆஃப் ஆயிருப்பேன். வாக் ஆஃப் ஆயிட்டு திருப்பி என்டர் ஆவீங்களா லைஃப்ல? இல்ல என்டர் ஆக மாட்டேன். சீரியஸா இல்ல, அதெல்லாம் ரொம்ப தெளிவா இருந்தாங்க. ஏன்னா ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம இருங்க என்ன கன்ஃபியூஸ் பண்றீங்க. ஒருவேளை உங்க அப்பா அம்மா ஐ மீன் அவங்க அப்பா அம்மா வந்து இல்ல தம்பி கொஞ்சம் டைம் வேணும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா வாக் ஆஃப் ஆயிருப்பேன்றீங்க. பட் சஜ்ஜு ரொம்ப லவ் பண்ணிருக்கீங்கல்ல? இல்ல பட் ப்ராக்டிக்கலா இருக்கணும்ல. அதனால தான் நம்ம சொன்ன அத்தனை பஸ் ஏறி இருக்கும்ல. ஸோ அதனால நம்ம ப்ராக்டிக்கலா இருக்கணும். இது என்னைக்காவது அப்புறம் பஸ் பஞ்சர் ஆகும், பிரேக் டவுன் ஆகும், எதுக்கு நம்ம வாழ்க்கையே பிரேக் டவுன்ல தான் இருக்குது. ஸோ நம்ம திருப்பி அதெல்லாம் ஒரு கேள்வி இருக்கு. இருங்க ஐயா, பல பஸ் உங்க மேல ஏறி இருக்கோ? அதனால தாங்க இவ்வளவு சர்வே ஆகி நிக்கிறேன். எவ்வளவு அடி வாங்கினாலும் தாங்குறேடா. இப்ப புரியுதா? ஏங்க யாராவது நம்புவாங்களா? 38 வயசு வரைக்கும் எதுவுமே இல்லை லைஃப்ல அப்படின்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? சஜி நீ நம்புவியா? சஜு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் been 10 months and she is only taking care of அந்த ஃபேமிலி திங் இருக்குல்ல. பொறுமை, அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பட் ஸ்டில் பேலன்ஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி